வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் மார்வல் ஃபேஸ் 5 16 ப்ராஜெக்ட்ஸ் கழிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஃபேஸ் 4 விட ஃபேஸ் 5ல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் வந்துச்சு. நிறைய எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். மார்வல் ஏகப்பட்ட போல்டான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அந்த வகையில் மார்வல் ஃபேஸ் 5ஓட வெத்துட்டு கெத்து தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மறக்க வைக்கல, காம் பண்ணுங்கள். வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 16 கடைசியில் இருக்கிறது சீக்ரெட் இன்வேஷன். எதுக்கு எடுத்தாங்கன்னு மார்வலுக்கும் தெரியல, எதுக்கு பார்த்தோன்னு நம்மளுக்கும் புரியல. ஐ மீன், இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு சும்மா இருந்திருக்கலாங்க. இந்த காசை கொண்டு போய் குப்பையிலேயாவது கொட்டியிருக்கலாம். அந்த வகையில் ஃபேஸ் 5ல் ஒன்றுத்துக்கு உதவாத ப்ராஜெக்ட்னா அது கண்டிப்பாக சீக்ரெட் இன்வேஷன். இது வந்துச்சான்னு கூட நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும்ல. அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்டாக அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சீரிஸ்குள்ளே பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ். ஆனால் யாருமே ஒழுங்காக யூஸ் பண்ணல. மரியாதை ஏன்டா கொன்னீங்க? காயாங்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பவருமே வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணை இறக்கியிருக்காங்க, எமிலியா கிளார்க்கை வர கேட்ச் பண்ணி. அவள் இப்போ எங்கே போனால் என்ன ஆனால் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? யாருக்கு? கடவுளுக்கு தான் வெளிச்சான். நிக் ஃபியூரியை அவன் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்க. பட் அதை தொடர்ந்து வந்த மார்வல்ஸில் கம்ப்ளீட் புஸ்வானம் ஆகிட்டாங்க. ஐ மீன், இந்த சீரிஸோட அவுட்கம் எந்த ஒரு வகையிலுமே அடுத்த ப்ராஜெக்டை பாதிக்கவே இல்லைனா இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. காமிக்கில் ஒரு முக்கியமான சீரிஸுங்க அது. எந்த அவெஞ்சர் எந்த ஸ்க்ரல்லாக இருப்பான்னு சொல்லி எல்லாருமே கன்ஃபியூஷனில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க இந்த காமிக்க. ஆனால் இங்கே பார்த்தா 10க்கு 10 ரூமில் ஒரு 4 பேரை மட்டும் காமிச்சு முடிச்சிட்டாங்க. 10வது குறைக்கு ரோடி அவரை ஏன்டா ஸ்க்ரல்லாக மாற்றினீங்க? என் கேமோட வேல்யூவே கெடுத்து விட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணிட்டாங்க. அதை வேற ஏதாவது ப்ராஜெக்டில் சரி செஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா நொட்டினாங்க. முதல் 2 எபிசோட் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் டவுன் த ஹில் தாங்க. ஓவராலாகவே அதாவது மொத்த எம்சியூக்குள்ளேயுமே எனக்கு பிடிக்காத ஒரு ப்ராஜெக்டை எனக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். தோர் 11 பெஸ்ட்னு சொல்ல வச்சுருவாங்க போல கொய்யால. நல்ல கதையாக நொல்ல கதையாக்கி வச்சுருக்காங்க. நம்பர் 15ல் ஐ ஆம் க்ரூட், ஐ ஆம் க்ரூட், ஐ ஆம் க்ரூட், ஐ ஆம் க்ரூட். நம்பர் 14ல் அயன் ஹார்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக எல்லாருடைய மைண்ட்லேயுமே இந்த சீரிஸ் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சீரிஸ் பார்த்தவங்க இன்னத்துக்கு ஆமாம் இந்த சீரிஸில் என்ன கதை, மெஃபிஸ்டோ வந்தார்ல, அவ்வளோதான் ஞாபகம் இருக்கும். கடைசி எபிசோடில் மெஃபிஸ்டோவை மட்டும் காமிச்சு ஒப்பேத்தின ஒரு சீரிஸ் தான் இதுதாங்க. ஐ மீன், இந்த சீரிஸில் டேக்கேவேன்னு ஒன்றும் இல்லை, சொல்ல வந்த மெசேஜுங்கிறதும் ஒன்றும் இல்லை, கேரக்டர் டெவலப்மெண்ட் ஓரளவுக்கு இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு என்னமோ இந்த சீரிஸில் நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு கதையை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தான் தோணுது. அயன் ஹார்ட்டுக்குன்னு ஒரு மாரல் காம்பஸே கிடையாது. திருட்டு பொண்ணாக காமிச்சிருப்பாங்க, திருட்டு பண்ணி எப்படியாச்சும் தனக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். அயன்மேன் என்ன பெரிய பிஸ்தா அப்படின்னு சொல்லி அடிக்கடி பேசிகிட்டு இருப்பா. தனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா சாத்தான் கூடயே டீல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோன்லாம் சொல்ல முடியாது, ஆன்டி ஹீரோவும் கிடையாது, ஒருத்தி, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் கேரக்டர் டெவலப்மெண்ட்டே போயிருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. ஏமா நீ தானமா அந்த சீட்டை உருவாக்கின, அந்த சூட்டுக்குள்ளே இருக்க நீ தானே உருவாக்கின, அதை திரும்ப உருவாக்கிட்டு போகிறத விட்டு எதுக்கு நீ சாத்தான் கூடலாம் டீல் போட்டுட்ருக்க? வில்லனாச்சும் உருப்படியாக இருந்தானு கேட்டிங்கன்னா அவன் அப்பா தாட்டி போட்டால் பையனை யோசிக்கிறான். டைவர்சிட்டிங்கிற பேரில் எல்லாத்தையுமே போட்டு கொலை பிடிச்சு வச்சுருந்தாங்க. ஐ மீன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மார்வல் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்ணு முன்னாடி காட்டின ஒரு சீரியஸாக தான் ஃபீல் ஆச்சு. அதுக்காக மோசம்லாம் சொல்ல முடியாது, சில ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. நேட்டலி அந்த ஏஐயோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. மற்றபடி டேக்கேவேன்னு சொல்லி பெருசாக ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த சீரிஸுமே பெருசாக எம்சியூவை எங்கேயுமே பாதித்த மாதிரி எனக்கு தோணலைங்க. இந்த சீரிஸ் கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ண, அவ்வளோதான். அதுக்காக மட்டுமே ஒரு சீரிஸ் சத்தமாக தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி 6 எபிசோடுக்கு வர்த்தியான கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. இது புரிஞ்சுக்கிட்டு தான் மார்வல் 3 எபிசோடை ரிலீஸ் பண்ணி டப்புன்னு முடிச்சு விட்டு போயிட்டான். அயன்மேனோட ப்ராடிஜின்னு சொல்லி காட்டணும்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். பூராமே முட்டா பீஸ் மாதிரி முடிவுகளை எடுத்துகிட்டு அயன்மேனை விட நான் பெஸ்ட்டுன்னு சொன்னால் யாரை நம்புவா? அது சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். மிஸ் ஆகிடுச்சு, என்ன செய்கிறது? மெஃபிஸ்டோக்காக நம்பர் 14. நம்பர் 13ல் பிரேவ் நியூ வேர்ல்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை மொத்தமாகவே ட்ரெய்லர்லேயே போட்டு காமிச்சிட்டாங்க. ஐ மீன், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இந்த படத்தில் இருக்கும்னு நினச்சி நீங்கள் போவீங்க. படம் ட்ரெய்லரில் என்ன போட்டு காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு தாங்க இருக்கும். பெருசாக எதுவுமே இல்லாமல் செம ஃப்ளாட்டான ஒரு கதையை அதை வந்து ஃபீல் ஆகிருக்கும். புது கேப்டன் அமெரிக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் அவர் கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிறத பெருசாக எங்கேயுமே ப்ரூவ் பண்ண மாதிரியே தெரில. கடைசியில் ரெட் ஹல்கா பேசி திருத்திட்டாரு. இது கேப்டன் அமெரிக்கா செய்கிற வேலையா? கேப்டன் அமெரிக்காவா சாம் வர்த்தியான ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத நம்ம ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்லேயே தெளிவாக பார்த்துட்டோம். அப்படி ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராங்கான கதையை எடுப்பாங்கன்னு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு எப்படி அந்த பேரை சொதப்ப முடியுமா அதை தான் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா, பிரேவ் நியூ வேர்ல்டோட ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் ஒரு பெஸ்ட் கேப்டன் அமெரிக்கா 4ஆக இருந்திருக்கும். ரெட் ஹல்கா கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எனக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நல்ல டீசெண்டாக ஃபீல் ஆனது ரெட் ஹல்க்கு தான். ரெட் ஹல்கோட அந்த அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட். கிரீன் ஹல்க்லேருந்து ஒரு வித்தியாசத்தை காட்டுவாங்க நான் நினச்சேன். ஏன்னா ரெட் ஹல்க் மோஸ்ட்லி அவருடைய ஃபார்மில் கண்ட்ரோலில் இருப்பார். ஆனால் இங்கே ஒரு சாவஜ் ஹல்கா ரெட் ஹல்கை ப்ரெசென்ட் பண்ணதை அக்செப்ட் பண்ண முடியல. ஃபியூச்சரில் ரெட் ஹல்க் ரிட்டர்ன் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஹாரிசன் ஃபோர்டை ரெட் ஹல்கா கேஸ் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹீரோவை பார்த்த அந்த மனுஷன் அந்த ஒரு வில்லன் ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸுக்கு கொடுக்கவே இல்லைங்க. எனக்கு என்னமோ அந்த ரோலுக்கு இந்த ஹாரிசன் ஃபோர்ட் ஆப்டாக இல்லை.
வில்லியம் ஹர்ட் இறந்துட்டார், அவர் ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்ட். அதே மாதிரி ஒரு நல்ல டிமாண்டிக்கான கேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி இட்ஸ் அ டீசென்ட் மூவி. கேப்டன் அமெரிக்கா அந்த ஃப்ரான்ச்சைஸ் ட்ரெயிலேஜோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பக்கத்தில் கூட நிற்காது. இன்னும் பெட்டரான ரைட்டிங் வேணுங்க. ரைட்டிங்கில் மிஸ் பண்ணுறாங்க மார்வல், என்ன செய்யறது? தம்பி வில்லனை பற்றி சொல்லாமல் போறீங்கன்னு கேட்டால், வில்லனா இருந்தானா அந்த லீடரு? ஆமாம்ல, மண்டல கொத்து பட்டா பட்ட மாதிரி ஒருத்தன் அவன் இருந்தான் படத்தில், அவ்வளோதான் சொல்ல முடியும். சிம்பிளி வேஸ்ட். நம்பர் 12 எக்கோ. இந்த சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் எதிர்பார்ப்பையும் மீறினா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டிவி மெச்சூர்டு சீரிஸ் இது. அதாவது ஆல்மோஸ்ட் டிவியில் ஒரு R-rated கண்டென்ட்டாக மார்வல் டச் பண்ணுறாங்க. நான் சொன்னல ஏகப்பட்ட போல்டு மூவ் எடுத்தாங்க. அதில் முக்கியமான ஒன்று, இந்த சீரிஸ்க்கு முன்னாடி வாட் இஃப்ல நீங்கள் கஹோரிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்துருப்பீங்க. அந்த பேஸ் ஆரிஜினை வச்சு தான் எங்கள் கதையை சொல்லுவாங்க நான் நினச்சேன். அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த சீரிஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 times பெட்டராக ஆம்பிளிஃபை ஆகியிருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இன்னொரு ட்ரைபை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ட்ரைப் கனெக்ஷன் தான் ஒரு எக்கோவா இவளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற மாதிரி கதை சொன்னதெல்லாம் ஓகே தான். பட் அந்த ட்ரைப் இன்னும் டீட்டெயில்டாக அவங்க காமிக்கலையே. ஒன்று, இந்த பக்கம் எக்கோவோட இந்த பாஸ்ட்டை இன்னும் பெட்டராக சொல்லியிருக்கணும். இல்லை எக்கோ ப்ரெசென்ட் டைமில் அவள் பாஸ்ட் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறான் அதை பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணிடணும். இல்லை கிங் பின்ன பழி வாங்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அது போயிருக்கணும். எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாங்கிறப்ப இல்லை, மொத்தமாக குழப்பி வச்சுருந்தாங்க. பட் இட்ஸ் ஓகேங்க, டீசெண்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அந்த கிரிமினல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த டேட்டாவில் ப்ரெசென்ட் பண்ண விதம்ங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. அதே இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். லைக் எக்கோ வர்சஸ் டேட்டாவில்ங்கிறத இன்னும் 2-3 எபிசோடுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. பட் எக்கோ வாஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங். நிறைய இடங்களில் விஎஃப்எக்ஸ் பிசுட்டு தட்டிச்சு. பார்க்கலாம் எக்கோவை என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க. நம்பர் 11 மார்வல்ஸ். ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் மார்வல்ஸ் அண்ட் லோக்கி சீசன் 2 ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுத்துக்குமான அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸை உங்களால் ஒரே நாளில் பார்த்துருக்க முடியும். லோக்கி சீசன் ஃபினாலே அண்ட் மார்வல்ஸ். ஐ மீன் லைக் மார்வலால் 2 எக்ஸ்ட்ரீம்லேயுமே ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சிங்க. இப்போ திரும்ப ரீவாட்ச் பண்ணும்போது இட்ஸ் அ சர்ப்ரைசிங்லி டீசென்ட் மூவி தான். டீசென்ட் நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம், படத்தில் 2-3 டேக்அவேஸ் இருக்கு. படம் பார்த்து முடியும் போது உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு மிஸ் மார்வல் தான் இருப்பாங்க நம்புறேன். மிஸ் மார்வல் வாஸ் ஹோல்டிங் திஸ் மூவி. மிஸ் மார்வல் அவள் ஃபேமிலி சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே செம ஃபன்னியாக, அந்த ஹியூமர் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான் ஒரு MCU ஃபேன் மார்வல் உலகத்தில் தொலைஞ்சு போனால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி மிஸ் மார்வலில் என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க மிஸ் மார்வல் கேரக்டர். படம் முழுக்கவே அவள் தான் உங்களுக்கு ஞாபகம் இருப்பான்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து கேப்டன் மார்வலுக்கு ஒரு டீசென்ட்டான டோன் பண்ணப்பட்ட ரைட்டிங் இருந்துச்சு. இட்ஸ் குட். மோனிகா ராம்போவை இன்னும் பெட்டராக சொல்லிக்கணும். மோனிகா ராம்போ டக்குன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. லிட்டலாக நிக் ஃபியூரி பிளாக் கேர்ள் பவர் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா? இதெல்லாம் ஒரு ரைட்டிங் ஆமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருந்துச்சு. சச் அ லேசி ரைட்டிங் இந்த மூவி. இந்த ஃப்ளர்கன்ஸ் போனீங்க விழுங்கி அதை வச்சு செஞ்ச அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சுத்தமாக செட் ஆகல. லாஜிக்கு செம்ம அடி வாங்கும். பட் ஏதோ ஒன்று ஒப்பைத்திட்டாங்க. முக்கியமாக இந்த படம் நிறைய பேர் மைண்டில் நிற்கிறதுக்கான காரணம் போஸ்ட் சீனை வச்சு ஒப்பைத்தலாம் ஒரு படத்தைன்னு சொல்லி எக்ஸாம்பிளாக அமைஞ்சது தான் இந்த படம். பீஸ்ட்டை இறக்கி சம்பவம் செஞ்சது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. மற்றபடி உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம்ங்கிறது எனக்கு பிடிக்கல. ஒவ்வொருத்தரும் அவங்க பவர் யூஸ் பண்ணும்போது சுவிட்ச் ஆக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸை வச்சு சரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அழகாக எழுதியிருக்கலாம். கையில் செம்ம பொட்டன்ஷியலான ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை வச்சு குப்பை மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்த ஒரு படம் தான் இந்த மார்வல்ஸ். லைக் இந்த ஃபேஸ் 5 எடுத்து பாருங்களேன். மார்வல் கிட்ட MCU கிட்ட நல்ல ஐடியா இருக்கும், நல்ல கதை இருக்கும், நல்ல கான்செப்ட் இருக்கும். அது எந்த அளவுக்கு குப்பையாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருப்பாங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. அதில் மாட்டிக்கிட்டு ஒரு படம். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற சீக்ரெட் வார்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 யூனிவர்ஸ் என்கேஷன் பண்ணக்கூடிய ஒரு அடித்தளத்தை போட்டு போயிருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கலாம். மற்றபடி இட்ஸ் அ டீசென்ட் வாட்ச் தாங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹாஷாகவே இதை வந்து ட்ரீட் பண்ணிட்டேன். இப்போ ரீவாட்ச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டீசெண்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இதை விட குப்பையான நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, மேபி அதனாலேயே இருக்குமானுமோ. நம்பர் 10 ஆண்ட்-மேன் அண்ட் வாஸ்ப் குவாண்டமேனியா. இந்த படத்துக்கு நான் வச்ச எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இமயமான ஹைட்டு. ஆனால் ப்ரெசன்டேஷன் இவங்க கொடுத்த அந்த கதைங்கிறது ஸ்பீட் பிரேக்கர் அளவு. அவ்வளோதாண்டா இவனுங்க வந்து ப்ரெசன்டேஷனே பண்ணியிருக்காங்க. அகெயின் செம்ம பொட்டன்ஷியல், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல அது எந்த அளவுக்கு குப்பையாக மாற்ற முடியுமோ அப்படி மாற்றி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குவாண்டம் ரெல்மை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன்ஃபைனைட். என்ன வேணாச்சு எப்படி வேணாச்சு கதையை சொல்லலாம். லிட்டலாக அவன் சென் கேமில் குவாண்டம் ரெல்மை யூஸ் பண்ணி அவங்க டைம் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடிய குவாண்டம் ரெல்மை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிடணும். ஆனால் இவனுங்க ஓபி எடுத்து வச்சுருக்காங்க. அதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்மேன் அவளுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட அந்த கதை, அந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறது கொஞ்சம் எமோஷ்னலாக உங்களுக்கு தெரியலாம். கடைசி ஆண்ட்மேன் வர்சஸ் கேங் ஃபைட்லாம் சூப்பர் எமோஷ்னலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு சில இடங்களில். ஆனால் கேங்கை வேஸ்ட் பண்ணிட்டீங்களடா. எறும்புகளை வச்சு கேங்கை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இவனை MCU மல்டிவர்ஸ் ஆகாவோட மீன் வில்லன் மாதிரி போட்டே பண்ணணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கெவின் ஃபெய்கே உனக்கு நல்ல தைரியம் தாயா, தைரியம் தான். இந்த கிரின்ச் டாக்கு இல்லை மோடாக்குன்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான். படம் முழுக்க வில்லனாக இருப்பார். ஆண்ட்மேன் 1லேயே வில்லனாக இருப்பார். கடைசியில் ஏன் இப்படி கெட்டவனாக இருக்கேன் அப்படின்னு கேட்ச் கேட்டவொடனே நல்லவனா மாட்டுவார். ஏன்னா அந்த வார்த்தையை வேறு யாருமே கேட்டதே இல்லை பாருங்கள். இது ஒரு ரைட்டிங்னு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. பட் இந்த சீரீஸோட சில ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸும் அவங்க புல் ஆஃப் பண்ண அந்த VFX ஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை எனக்கு தெரிஞ்சு குறைய சொல்ல முடியாது நம்புறேன். லைக் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான VFX. முடிஞ்ச அளவுக்கு குவாண்டம் ட்ராமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஆனால் ஆண்ட்மேன் 1லேயே நல்ல கான்டென்ட் இருந்துச்சு நான் சொல்லுவேன். திஸ் இஸ் ஓகேங்க, திஸ் இஸ் அன் ஓகேஷ் மூவி. கேங்கை திரும்ப உட்காந்து பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது, என்னடா இந்த மனுஷரை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஆனால் அதில் பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல முடியாது. ஜானத்தன் மேஜர்ஸ் வாஸ் அன் அமேசிங் கேங். ஆனால் விதியும் குவாண்டமனியா ரைட்டர்ஸும் வாழ்க்கையில் விளையாடிட்டாங்களே, என்ன செய்கிறது, பொழைச்சி போ. நம்பர் 9ல் யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். நம்ம எம்சியூவில் ஒரு ஸ்பைடர்மேன் ஆர்ஜின் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தால அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு காமிக் ஸ்டைலே ப்ரெசென்ட் பண்ண ஒரு கதை தான் அது. நிறைய பேருக்கு இந்த சீரிஸோட அனிமேஷன் பிடிக்கலாம் நான் கேள்விப்பட்டேன். பட் இந்த சீரிஸில் எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த அனிமேஷன் தான். காமிக் கம் டு லைஃப்ங்கிற மாதிரி அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. அந்த ஸ்பீச் பபிள் மட்டும் தான் இல்லை, மற்றபடி அனிமேஷன் காமிக் படிக்கிறது போலவே இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த கதை சொன்ன விதம், ஃபர்ஸ்ட் எபிசோட் கடைசி எபிசோட சூப்பராக முடிச்சு போட்டாங்க பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறத தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். உள்ள நார்மன் ஆஸ்மான் நம்ம ஸ்பைடர்மேனை டேக் கண்ட்ரோல் பண்ணால் என்ன மாதிரி கதை நடக்குமோன்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமான டேக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அயன்மேன் இடத்துல நார்மன் ஆஸ்மான் இருக்க மாதிரி. நார்மன் ஆஸ்மான் எழுதப்பட்ட விதம், அவருடைய இந்த மொத்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே செம்ம டிமாண்டாக இருந்துச்சு. இவன் இப்படி தாண்டா அப்படிங்கிற தாட்டா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிச்சு. ஐ மீன் அந்த மனுஷன் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் அதை நல்ல விஷயத்தில் செய்ய மாட்டான். அவன் தான் நார்மன் ஆஸ்மான். அமேசிங்காக அந்த கேரக்டர் நீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் உன்னை சுற்றி நீ கெட்டவனாக மாறக்கூடிய எல்லா விஷயங்களும் அமைஞ்சிருந்தாலும் நல்லவன்னு நீ இருக்குன்னு நினச்சனா உன்னை யாராலுமே மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அந்த கேரக்டரோட ரைட்டிங்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்டான ஆர்ஜின் ஸ்டோரிங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் என்ன எம்சியூ கேனான் கிடையாது. ஸோ எதுக்கு இந்த கதையை அதுக்கப்புறம் எடுத்தாங்க தெரிலப்பன், சத்தியமாக தெரில. இட்ஸ் அ குட் சீரீஸ், ரியலி குட் சீரீஸ் வித் நோ பாயிண்ட்டுங்க. சீசன் 2 வர கன்ஃபார்ம் பண்ணியிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அது எப்படி வரப்போதும் பொறுத்தது பார்ப்போம். பட் நான் இது வந்து எம்சியூ ஸ்பைடர்மேனோட ஆர்ஜினாக இருக்கும்னு நினச்சேன். இல்லை, என்ன செய்கிறது. பேசிக்காகவே எனக்கு அனிமேஷனும் பிடிக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சா அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 8ல் டேர்டெவில் பார்ன் அகெயின். எம்சியூக்குள்ளே டிவி மெச்சூர்டாக இப்போதைக்கு டேர்டெவில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அதே நெட்ஃப்ளிக்ஸில் சொன்ன அந்த கதையை அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. பனிச்சர் வரப்போகிறான்னு சொல்லி ஏகப்பட்ட ஹைப்பு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹைப்பை ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாகவே சிங்க் பண்ணிடுச்சு. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த சீரிஸோட எண்டிங் அப்ரப்டாக முடிஞ்சிச்சு. ஐ மீன் அப்போ தான் அந்த சீரிஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று தோணும். டக்குன்னு கட் பண்ணி சீசன் 2க்கு நம்ம டேர்டெவில் இறக்குறோம், அது வரைக்கும் காத்துட்ருக்கா சொல்லிட்டாங்க. அது மட்டும் தாங்க எனக்கு வருத்தம். அதை நான் அந்த ஒரு காரணத்தினாலே அதை நம்ம இதில் போட்டிருக்கேன். எண்டிங் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக அமையலைங்கிறத தாண்டி ஒரு க்ளோஸரே கொடுக்கலாங்க எனக்கு. கெவின் ஃபெய்கே சொன்ன மாதிரி 18 எபிசோடாக ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. அதனால் பாதியில் பிரிக்கிறது, இந்த பிரிக்கிற வேலையை வந்துட்டு வச்சுக்காத. சீசன் 2க்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு, முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த சீசன் வரைக்கும் காத்துட்ருக்கணும். மற்றபடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான சீரீஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டாவில் இன்னும் பெட்டராக எழுதியிருக்காங்க. கோர்ட் ரூம் சீக்வன்ஸை நிறையவே காமிச்சிருக்காங்க, நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். மியூஸை இன்னும் பெட்டராக காமிச்சிருக்கணுங்க. மியூஸ் வந்து டக்குன்னு முடிஞ்ச வந்து தோணுச்சு. பட் மியூஸ் வந்து ஃபோக்கல் பாயிண்ட் கிடையாது. மியூஸை யூஸ் பண்ணி எப்படி கிங்பின் தனக்கான ஒரு இடத்த பிடிச்சிக்கிறாருங்கிறது தான் ஃபோக்கல் பாயிண்ட்டாக அவங்க ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அந்த மியூஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நல்லா பில்ட் ஆச்சு. டப்புன்னு எல்லாத்தையுமே கட் பண்ணி அகெயின் அந்த எண்டிங்கிறத அப்டேட்டாக முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு காந்தனாலே அதை நான் கீழே போட்டிருக்கேங்க. பட் இது ஆப்வியஸாக டேரெக்டாகவே நம்ம ஸ்பைடர்மேன் 4 கூட கனெக்ட் ஆக போகுது. பார்க்கலாம் சீசன் 2ல் ஸ்பைடர்மேன் வராரா இல்லையான்னு. பனிஷரோட ஆக்ஷன்லாம் அல்டிமேட்டு. பனிஷர் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட்டாசாக இருக்க போகுது. நம்பர் 7ல் வாட் இஃப் சீசன் 2 அண்ட் சீசன் 3 ரெண்டுத்தையுமே சேர்த்து தான். எனக்கு இந்த வாட் இஃப் கதைகள் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வழக்கம் போல் நம்ம ஒரு கண்டினியூட்டியில் இருக்க அந்த மார்வல் கதைகளை தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நமக்கு தெரிஞ்ச ஹீரோஸே வித்தியாசமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தான் நிறைய இடங்கள் எனக்கு வந்திருக்கு. காமிக்லேயுமே இந்த வாட் இஃப் கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. அந்த வகையில் இந்த வாட் இஃப் சீசன் 2 அண்ட் சீசன் 3 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனிமேஷன் ஸ்டைலுமே எனக்கு ஆல்ரெடி பிடிச்சிருந்துச்சு. அந்த வகையில் இது எனக்கு பிடிச்ச சீரிஸுங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபேவரட் அயன்மேன் சக்காரில் ரேஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. வாட்சர் வர்சஸ் எமினன்ஸ் ஃபெல்ட்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் முக்கியமாக சீசன் 2 சீசன் 3 ரெண்டுத்துலையுமே 2 கேரக்டர்ஸ்க்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று ஆப்வியஸாக கேப்டன் கார்ட்டர். நிறைய பேர் அதனாலே பார்க்கலாம்னு சொன்னாங்க. கேப்டன் கார்ட்டருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆர்க், அந்த ரைட்டிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எலிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆச்சு. கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க கேப்டன் கார்ட்டரை அப்படிங்கிற தாண்டன் கொண்டு வந்துச்சு. கொஞ்சம் ஓவர் பவர் தான், பட் ஸ்டில் இது ஒரு அனிமேட்டட் சீரீஸ். பெருசாக லாஜிக்கெலாம் பார்க்க முடியாது. அண்ட் வாட்சரே கூட இருக்காரு, ஓவர் பவராக மாத்திரத்தில் தப்பில் தான். அதே மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மனுஷனோட உண்மையான பொட்டன்ஷியல் அன்லாக் ஆனால் எந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் அவர் மாறுவாருங்கிறத பெட்டராக அந்த சீசன் 2 சீசன் 3 காமிச்சிருப்பாங்க. சச் அன் இன்ட்ரெஸ்டிங் அல்டிமேட் கேரக்டர் அவர். அந்த ஹவர் த டக்குக்கு குழந்தை பிறக்கிறலாமெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியல தான். பட் ஓவராலாக பார்க்கும்போது உள்ள ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்கும். அதே சமயத்தில் ஆந்தாலஜி மாதிரி தனித்தனி சீரீஸ் எபிசோட்ஸுமே அழகாக ஹேண்டில் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கொடுக்கறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. சீசன் 1 அளவுக்கு வரல தான், பட் ஸ்டில் அன் அமேசிங் அனிமேஷன் சீரீஸ். நம்பர் 6ல் ஆகதா ஆல் அலாங். சத்தியமாக இந்த சீரீஸ்க்கு நான் அவ்வளோ ஹைப்பே வைக்கல. எப்படியும் 10 மாறப்போகுது. வெறும் கேர்ள் பவரை மட்டும் காமிக்கக்கூடிய ஒரு சீரீஸாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபீமேல் லீட்ஸை எப்படி எழுதணுங்கிறத தெளிவாக காமிச்ச ஒரு சீரீஸ். ஹார்ட் அண்ட் பேஷன் ரைட்டர்ஸ் மட்டும் பர்ஃபெக்டாக அமைஞ்சா ஒன்றுமே தெரியாத கேரக்டர்ஸ் கூட அல்டிமேட்டாக புல் ஆஃப் பண்ணலாங்கிறத தெளிவாக காமிச்ச ஒரு சீரீஸ். ரைட்டிங்கை தாண்டி ஸ்க்ரீன் பிளேக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க.
இந்த சீரிஸை நீங்கள் ரீவாட்ச் பண்ணும்போது தான் அதோடைய வேல்யூவே அதிகமாகுது நான் சொல்வேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாமே புதுசாக வித்தியாசமாக தெரியும். அந்த கதை தெரிஞ்சிட்ட அப்புறம் நீங்கள் திரும்ப உட்காந்து சீரிஸை பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டான இன்னொரு ஃபீலை கொடுக்கும். ஒரு சீரிஸ்க்கு ரீவாச்சபிள் எபிலிட்டி வந்தாலே போதும், அமேசிங்கான சீரிஸ்ன்னு சொல்லிடலாம். இது ஒரு க்ளோஷர், அதே சமயத்தில் ஒரு கமா போட்ட ஒரு சீரிஸ் தான். லைக் இந்த எண்டில் நம்ம ஸ்பீடு உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிச்சு முடிச்சிருவாங்க. சீசன் 2 வருமானு தெரியல, பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரணும். அதுவும் இந்த சீசன் 1 எடுத்த அதே ஆக்டர்ஸ், அதே ரைட்டர்ஸ், அதே டேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா அதை சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆகத் ஆல் அலாங் வாஸ் அ சர்ப்ரைஸ் ஹிட் ஃபார் மீ. நல்ல ரைட்டிங், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் முக்கியமாக அல்டிமேட்டான ஸ்க்ரீன் பிளே. அதுவும் அந்த டவர் ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. டைமை வச்சு விளையாடி இருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க சீரியஸ்லி. மார்வல் இதே மாதிரி சீரிஸ் தான் நிறைய கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எங்கே கொடுக்குறாங்க? ஃபேஸ் 5ல் இது ஒன் ஆஃப் த ஜெம்னே சொல்லிடலாம். டாப் 5 வந்தாச்சு. நம்ம 5ல் X-Men 97. பழைய X-Men அனிமேஷன் சீரிஸ் நான் ஃபுல்லாக ஒன்றும் பார்த்தது இல்லைங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவேன் நம்புறேன். வெறும் 10 எபிசோட். X-Menனா யார், அவங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையாக செயல்படக்கூடியவங்க, அவங்களுக்கு யார் எதிரி, என்ன வேணும் அவங்களுக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சொன்ன ஒரு சீரிஸ். அனிமேஷன் ஸ்டைல் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஒரு பழங்கால அனிமேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் மாடர்னைஸும் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை புதுசாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த சீரிஸ் பார்த்தேன். ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி நிறைய சீரிஸ் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக சைக்ளாப்ஸை அல்டிமேட் பேடாஸாக காமிச்சிருப்பாங்க. கேம்பிட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். கேம்பிட்டு உல்வரின்க்குலாம் நிறைய பேர் ஃபேனாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேக்னெட்டோ புல் ஆஃப் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. சில இடங்களில் எமோஷன் கனெக்ட் ஆகும். ஓவராலாக பார்க்கும்போது செம அல்டிமேட்டான ஒரு சீரிஸ். அகெயின் அனிமேஷன் சொல்லி ஒதுக்கி வச்சுறாங்க. எனக்கு பர்சனலாகவே அனிமேஷன் பிடிக்கும். அதுலேயுமே எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சீரிஸ் அது மாறின அந்த சமயத்தில் இது ஃபேஸ் 5யோட எனக்கு ஃபேவரட்டான சீரிஸாக மாதிரி இருக்கேன். நம்பர் 5ல் போட்டிருக்கேன். நம்பர் 4ல் தண்டர்போல்ட்ஸ். மொத்த மார்வல் எம்சிக்குள்ளேயுமே எனக்கு தெரிஞ்சு டாப் 5க்குள்ள தண்டர்போல்ட்ஸ் வந்துடும் தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரேக்டாக்கான நம்மளுக்கு தெரியாத நிறைய கேரக்டர்ஸை ஒன்றா சேர்த்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை கொடுக்க முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கதையை உங்களுக்கு தெரியலாம், ஆனால் டீப்பர் மீனிங்கில் மென்டல் இல்னஸ், PTSDலாம் பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. வாய்ட் சென்டிங்கிற ஒரு பயங்கரமான கேரக்டர், அவங்களை இவங்க எப்படி டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட அந்த கியூரியாசிட்டியோட தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது. அன்பு பாசத்தை கொட்டி தான் டிஃபீட் பண்ணி ஆகணும். ஆனால் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதை ஜஸ்டிஃபைங்காக காமிச்சு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான படமாக இது மாதிரி இருக்குன்னு நான் சொல்வேன். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சோலோ படமாகவும் ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மார்வலுக்குள்ளே வரவராக இருந்தீங்கன்னா இந்த சோலோவாகவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தோணுது. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு டீப்பர் ரைட்டிங் இல்லைனாலும் தேவையான நேரத்தில் ஹியூமர், தேவையான நேரத்தில் பக்கமான ஆக்ஷன், எமோஷன் அண்ட் முக்கியமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி கொடுத்த ஒரு படமாக எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட டேரக்டர் தான் அடுத்து வரப்போகிற எக்ஸ்மென் ரீபூட்டையுமே வந்து டேரக்ட் பண்ண போகிறாரு. பர்ஃபெக்டான சாய்ஸுங்க. அவரை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு யாராலுமே புது எக்ஸ்மென் கொடுக்க முடியாதுன்னு தோணுது. ஆக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். மற்றபடி மார்வல் இஸ் கமிங் பேக். தான் மார்வலுக்கு ஒரு பெட்டரான ரைட்டிங் அண்ட் பெட்டரான டேரக்ஷனோட கொடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இதுதான். டவுன்ஃபாலில் போயிட்டு இருந்த மார்வல் திரும்ப குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல இதுக்கப்புறம் நல்ல படங்கள் கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தின ஒரு படமாக எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு. சச் அ குட் ஜாப். நல்ல ஒரு மார்க்கெட்டிங், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் வந்து அமைஞ்சிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. அதான் வருத்தம். இவங்களை கண்டிப்பாக நல்லா நியூ அவெஞ்சர்ஸாக அக்செப்ட் பண்ண முடியல. பட் ஒரு புது டீம் தண்டர்போல்ட்ஸ் டீமாக இவங்க சீக்ரெட் வார்ஸில் இல்லை டூம்ஸ்டேல ஒரு பெரிய சம்பவம் செய்ய தான் போகிறாங்க. என்ன மாதிரி சம்பவம் அமைய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்பர் 3ல் டெட்பூல் அண்ட் வூல்வரின். மார்வலுக்கு உண்மையான ஒரு கம்பேக்ட் ஃபீலிங்கை கொடுத்த ஒரு படங்க. அது வரைக்கும் சின்ன சின்னதாக டிவி மெச்சட் ஆர் ரேட்டிங்னா இதானப்பா அப்படி சொல்லி டச் பண்ணி விளையாடினவங்களுக்கு இருப்பா நான் ஆர் ரேட்டட் பண்ண என்ன மாதிரி இருக்குன்னு போட்டு காமிக்கிறேன்னு சொல்லி ரைண்டனா சொல்ல புது ஒரு சம்பவம் செஞ்சார் பாருங்க. மார்வலே ஒரு ஆட்டிடுச்சுன்னு நான் சொல்வேன். மார்வலுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துச்சுது. திரும்ப வரமாட்டாருன்னு நினச்சா ஹியூ ஜாக்மன் அஸ் வூல்வரின் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ். 2 பேரோட அந்த பேண்டஸ் இருக்குது, இந்த பிரதர்ஸ் மாதிரி 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது ஒன்றா சேர்றதுன்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக எழுதப்பட்டிருந்துச்சு. ஹியூமர் வாஸ் ஆன் பாயிண்ட். அந்த பக்கம் வூல்வரினை வச்சு எமோஷனை சூப்பராக கடத்திருந்தாங்க. அண்ட் படத்துக்குள்ளே நிறைய கேமியோஸ் இருக்கதா நீங்கள் நினைப்பீங்க. யாருமே எனக்கு கேமியோ ஃபீலிங்காக கொடுக்கல. எல்லாருமே மொழிக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக தான் இருந்தாங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல பிளேடு கேம்பிட்லாம் வருவாங்கன்னு. அவ்வளோ ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்கான ஒரு படங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டே குமார். எப்பயாச்சும் தாங்க இந்த மாதிரி படங்கள் வரும். லைக் என் கேம், நோவே ஹோம் மாதிரி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குன்னு சில படங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்று தான் அது. சச் அ பியூர் என்டர்டெய்னிங் படம். ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க, இன்னொரு 1/2 மணி நேரம் ஓட்டுங்கடா நான் படம் பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம். ஆல்மோஸ்ட் எல்லா வகையான எமோஷனுமே ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. வில்லியை இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம். மற்றபடி பார்க்கும்போது திஸ் மூவி இஸ் பர்ஃபெக்ட்டுங்க. ஒரு படம் எதுக்கு நம்ம தேட்டரில் பார்க்குறோம்? என்டர்டெய்னிங் அண்ட் டைம் பாஸுக்கு. அது இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த படத்தை எத்தனை பேர் தேட்டரில் பார்த்தீங்கன்னு சொல்லி மார்க் மிக்கில் காப்பிடுங்க. நம்பர் 2ல் லோக்கி சீசன் 2. நான் முன்னாடியே சொன்னல, லோக்கி சீசன் 2ஓட ஃபினாலேவும் இந்த மார்வல்ஸும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த சீரிஸ் ஃபினாலே பார்த்துட்டு மார்வல்ஸ் படம்லாம் பார்க்கும்போது லோக்கி சீசன் 2 எழுதுனா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வச்சிருக்காங்களாடா இந்த மார்வல்ஸ் மாதிரி படத்தையும் எழுதுறாங்க, இப்படி ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எப்படி ஒரு கம்பெனிக்குள்ளே உருவாகுதுன்னு சொல்லி கேள்வியை கேட்க வச்சுரும். லோக்கி சீசன் 2 வாஸ் பர்ஃபெக்ட்.
லோக்கிக்கு ஒரு அமேசிங்கான கேரக்டர் ஆர்க். முக்கியமாக அந்த மனுஷன் கடைசியில் இந்த பக்கம் அந்த மொத்த டைம்லைனுக்கு நான் தான் கடவுளாக வந்து உட்கார அந்த சீக்வன்ஸ்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலே புள்ள இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதெல்லாம் சில்லறையை செதற விட்ட மொமெண்ட்டுக்கு அது இதை படமாக கொடுத்துக்கலாமேடா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த ஃபினாலேயை மட்டும் படமாக விட்டுருந்தா கூட நல்லா ஓடி இருக்கும் போலங்க. அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் போயிருந்துச்சு படத்துக்குள்ளே. அண்ட் இதுலேயுமே கண்டிப்பாக நம்ம கேங்க கேவலமாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவனா முக்கியம், லோக்கி தான்டா முக்கியம், எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு செல்ஃபிஷாக நினச்சிட்டு இருந்த ஒருத்தன் எதுவுமே எனக்கு வேணாம், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்லி செல்ஃப்லெஸ்ஸாக மாறுற மாதிரி அந்த ரைட்டிங் போச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல லோக்கி ஜெயிச்சான். லைக் ஆல்ரெடி லோக்கிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பீங்க, இந்த சீரிஸ் முடிவுக்கு அப்புறம் வெரிகோட்டா ஃபேன்ஸாக மாறி இருப்பீங்க. அமேசிங்கான ஸ்டோரி, அமேசிங்கான ரைட்டிங், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் சீரிஸுங்க. மார்வல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சீரிஸ்லாம் கொடுப்பான்னு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. பட் இப்போ அகைன் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லி மூவ் ஆயிருக்க அந்த சமயத்தில் பார்க்கலாம் லோக்கி மாதிரி சீரிஸ் எதிர்காலத்தில் நடக்குது இல்லையான்னு. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 போர்ஷன் வந்தாச்சு. ஆப்வியஸாக எல்லாருமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3. கார்டியன்ஸுக்கு ஹீரோவாக நம்ம ஸ்டார்லாட்டாக தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையான இந்த கார்டியன்ஸோட ஹீரோ ராக்கெட்டு தான் சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு படம். அந்த பேக் ஸ்டோரி அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ராக்கெட்டோட கதையை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வரலனா நீங்களா மனசனே கிடையாதா. ஜேம்ஸ் கன் அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டே. தெரியாத கேரக்டர்ஸ் மேலே நம்மளுக்கு அதிகமான ஏக்கத்தையும் நம்பிக்கையும் உருவாக்கிடுவார். அந்த வகையில் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் கொண்ட ஒரு படம் தான். மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஆடம் வார்லாக் மட்டும் இன்னும் பெட்டராக சொல்லியிருக்கலாம். மற்றபடி அகெயின் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மூவி. அண்ட் ஒரு அமேசிங்கான சென்ட் ஆஃப், கார்டியன்ஸ்க்கு ஒரு அமேசிங்கான சென்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இதை விட பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை முடிக்கவே முடியாது. அதுவும் கடைசியில் குரூட் பேசும்போது எல்லாருக்குமே ஷாக்காக இருந்திருக்கும். அப்போ தான் நம்மளுக்கே புரியும், நாமளும் இத்தனை வருஷங்களாக கார்டியன்ஸ் கூட ட்ராவல் ஆகி கார்டியன்ஸோட ஒருத்தனாவே மாறிட்டோம். மற்றவங்களுக்கு குரூட் பேசுறது புரியுற மாதிரி நமக்கு அவன் பேசுறது புரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. அகெயின் இந்த ரைட்டிங் குவாலிட்டி நீங்கள் எடுத்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படா டிஸ்னியை நல்லா ஃபயர் பண்ண முடியுது. ஆக்சுவலாக அவன் ஃபயர் பண்ணாமல் இருந்தானா ஃபேஸ் 4 உங்களுக்கு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 கிடச்சிருக்கும். பட் டிஸ்னி ஃபயர் பண்ணது நல்லா தான். அவங்க வந்து கிளம்பி டிசி கூட ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு மார்வலே எதிர்த்து நிற்கிறான். விச் மீன்ஸ் ஹெல்த்தியான காம்படிஷன் பில்ட் ஆகிருக்கு. மார்வலும் டிசியும் போட்டுக்குன்னு நல்ல படங்கள் கொடுத்தாங்கன்னா அதுவே போதுமானது. பட் அதை தாண்டி பார்க்கும்போது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 வாஸ் அன் அமேசிங் சென்ட் ஆஃப். அண்ட் பர்ஃபெக்டாக எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல எண்டிங்குமே கொடுத்து வேறு மாதிரி முடிச்சு வச்சு ஒரு படங்க. படத்தோட ரைட்டிங் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. ஜேம்ஸ் கன் டிட் இட் அகைன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மார்வலுக்குள்ளே இப்போதைக்கு ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் ட்ரைலர்ஸியாக கார்டியன்ஸ் இருக்குது. திரும்ப கார்டியன்ஸை ரீபூட் பண்ணி புதுசாக கொண்டு வரலாம் கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஜேம்ஸ் கண்ணை தாண்டி வேறு யாராலுமே கார்டியன்ஸை புல் ஆஃப் பண்ண முடியாது போல். பார்க்கலாம் டிஸ்னி தான் ரீபூட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அண்ட் இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. ஃபேஸ் பையை எனக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய ஃபேவரட் டாப் 5 ஃபேஸ் 5 ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னங்கிறத மறக்காம காம் பண்ணிட்டு அதில் கேம் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமனோட மீப்பட்டு எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவட்டா.